சிந்து பைரவி சீரியலில் அடுத்த வர எபிசோடில் அன்னபூரணி இருந்துட்டு நடந்து போயிட்டுருக்கிற போது திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அந்த பக்கம் வந்துட்டுருக்கிற ஆறுமுகம் இருந்துட்டு என்ன இது அம்மா இங்கே விழுந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க எந்திரிக்கிறதே இல்லை. அதனால் பயந்து போய் சிவா ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் யாருமே வரவே இல்லை. அதனால் ஆறுமுகம் இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணியை அப்படியே தூக்கிட்டு காருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக அம்மா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி அன்னபூரணியை செக் பண்ணிட்டுருக்கிற டாக்டர் இருந்துட்டு அவங்களுக்கு பிரெயினில் பிளாக் ஆகிருக்கு. அதனால் 3 மாதம் வரைக்கும் தான் உயிரோடு இருப்பாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுங்கன்னு ஆல்ரெடி நான் பைரவி கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்கவுங்க கிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட ஆறுமுகம் பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நேராக வீட்டுக்கு போயிட்டு பைரவி கிட்ட அம்மாவுக்கு ஏற்கனவே பிரெயினில் பிளட் லாக் ஆகிருக்கு, இன்னும் 3 மாதம் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீ யார்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கன்னத்திலே பலாரும் ஒன்று விட்டுறாங்க. பைரவி ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி சிந்து பைரவி சரியில்லை. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.